ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. நம்ம இப்போ ஆலியா கட் குர்த்திக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேர் ஆலியா கட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. ஆலியா கட் குர்த்தி இது பார்த்தீங்கன்னா அம்மாவோட சாரியில் தான் நான் இப்போது ஆலியா கட் குர்த்தி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நான் வியர் பண்ணியிருக்க பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா சாரியில் ஸ்டிச் பண்ண ஆலியா கட் ட்ரெஸ் தான். ஒயிட் கலர் சாரியில் பிங்க் கலரில் ரோஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ரோஸ் கலருக்கு தான் லேஸ் வாங்கணும் அட்டாச் பண்ணுறதுக்கு. நான் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, மெலிசாக இருக்கிறதுனால நான் லைனிங் கிளாத் வாங்கி வச்சுருக்கேன். 2.5 மீட்டருக்கு லைனிங் கிளாத் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் பாட்டம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட் புக்ல. இப்போ ஃபுல் டோட்டல் லைட் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கும்ல, அங்கேருந்து கீழே முட்டி வரைக்கும் நமக்கு எவ்வளோ லென்த் வேணுன்றது தான் ஃபுல் டோட்டல் ஹைட். மேலேருந்து இன்ச் டேப் வச்சு நமக்கு எவ்வளோ ஹைட் வேணும்ன்ட்டு பார்த்துக்கோங்க. நான் எனக்கு 43 இன்ச் வச்சுக்கிறேன். ஃபுல் டோட்டல் ஹைட் 43. அடுத்ததா டாப்போட டோட்டல் ஹைட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி மேலே ஷோல்டர்ல இருந்து இன்ச் டேப் வச்சு நமக்கு இந்த டாப்போட லென்த், அதாவது அந்த பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த லென்த் நமக்கு எவ்வளோ வேணும்னு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் டாப்போட டோட்டல் ஹைட் 15 இன்ச் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இந்த 1 இன்ச் எதுக்குன்னா மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணால் 1/2 இன்ச் போயிடும், கீழே பாட்டம் ஜாயின் பண்ணால் ஒரு 1/2 இன்ச் போயிடும். அடுத்ததா இந்த ஃபுல் டோட்டல் ஹைட் 43 இருக்குல்ல, அந்த 43 இன்ச் கூட மைனஸ் டாப்போட டோட்டல் ஹைட் 15 நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு பாட்டமோட டோட்டல் ஹைட் கிடைச்சிடும் 28 இன்ச். அது கூட +2 பண்ணிக்கலாம். இந்த 2 எதுக்குன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச், மேலே ஜாயின் பண்ணால் ஒரு 1 இன்ச் போயிடும். அடுத்ததா பஸ்ட் அண்ட் செஸ்ட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுக்கோங்க. பின்னாடிலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இன்ச் டேப் முறுக்கிலாம் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது 31 இன்ச். 31 இன்ச் கூட டிவைடட் பை 4 பண்ணணும். 4 பண்ணிட்டா நமக்கு 8 இன்ச் கிடைக்கும். கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கலாம். எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி தான் பண்ணணும். டிவைடட் பை 4 பண்ணிட்டு கூட ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, மேலேருந்து ஷோல்டரில் நம்ம டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் எடுத்தோம்ல, அந்த 15 இன்ச் கிட்ட இன்ச் டேப் வச்சு அங்கே நம்மளோட இடுப்போட சைஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்க்கணும். என்னோட இப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 27 இன்ச் இருக்கு. அதே மாதிரி தான் 27 இன்ச் கூட டிவைடட் பை 4 பண்ணிக்கணும். 4 பண்ணால் நமக்கு 7 இன்ச் கிடைக்கும். கூடவே ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கணும். எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் பண்ணணும். டிவைடட் பை 4 பண்ணிட்டு கூட 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததா ஹேண்ட் ஹைட் ஹேண்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு ஆஃப் ஸ்லீவ் தான் நான் வைக்க போகிறேன், ஃபுல் ஸ்லீவ் வைக்க போகிறது இல்லை. ஹேண்ட் ஸ்லீவோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அடுத்ததாக ஹேண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 14 இன்ச் எடுத்தோம்ல, அங்கே இன்ச் டேப்பை இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு ஹேண்ட் ஸ்லீவோட ரவுண்ட் 9.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேக் நெக் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதே கிளாத்தாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆங்கிளில் வச்சு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணுவோம். இப்போ இது பேப்பருன்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி காட்டுறேன். இது டாப்பு, இது பாட்டம். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ டாப்போட ட்ராயிங் பேட்டர்ன் பார்க்கலாம். டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச். மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இது டாப்போட டோட்டல் ஹைட். பாட்டம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போது
இந்த கார்னர்ல இருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா, அதாவது நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச். நெக்ஸ்ட் இந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே இன்ச் டேப் வச்சு ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம காமனாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் 3.5 இன்ச்னு மார்க் பண்ணுவோம். இப்போ இது ஆலியா கட்டுன்றதுனால நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே இன்ச் டேப் வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப லீனாக இருக்கிறதுனால 6.5 இன்ச், கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா 7 இன்ச் வந்து மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பஸ்ட் அண்ட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 8.5 இன்ச், ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ இந்த 6.5 இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்ச் டேப் வச்சு இந்த கார்னரில் இருந்து 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதான் வந்து பஸ்ட் அண்ட் செஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டா. இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து இன்ச் டேப் வச்சு ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம உள்ள வந்து கிளாத் விட்டு தைப்போம்ல, அதுக்கு தான். நம்ம குண்டானா கூட பிரிச்சு விடுறதுக்கு. அடுத்து இப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச். இந்த 16 இன்ச் மார்க் பண்ணோம்ல, மேல இருந்து கீழே இன்ச் டேப் வச்சு டோட்டல் ஹைட், அந்த 16 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இன்ச் டேப் வச்சு அங்கிருந்து இப்போட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட் இருக்குல்ல, இப்படி கிராஸாக வந்து லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ அங்கேருந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உள்ளே வந்து கிளாத் விட்டு தைக்கிறதுக்கு இந்த 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக வந்துட்டு லைன் ஜாயின் பண்ணிடுங்க. கீழேயுமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ மேலே ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ல இருந்து கிராஸாக இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிடுங்க. அதாவது 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு கர்வ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இந்த டாட்டாக நம்ம பென்னில் வச்சுருக்கோம்ல, அப்படியே வந்து இது மேலே நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த ஆலியா கட்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் ட்ரா பண்ணுவோம், வி ஷேப்பில். அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாத்தில் ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த பேட்டர்ன் ட்ராயிங்கை வச்சு நம்ம ஈஸியாக கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஆலியா கட் குர்த்திக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.